அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஜூன் 29ஆம் தேதி என்று சனி வக்ர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கின்றன. ஸோ அதனால இந்த கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களானது ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்க போகிறதா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ர பயிற்சியானது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையில இருந்து பொருளாதார நிலைகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு, அதனால அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப பலன்கள் ஏற்பட போகிறதா, இல்லை வேறு ஏதாவது அசுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதா அப்படிங்கிற குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வக்ர சனி பயிற்சி என்று வரும்போது ஏற்கனவே 2023 மற்றும் 2024 சனி பயிற்சியில் தொடர்ந்து ஒரு விதமான நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரக்கூடிய ராசிகளுக்கு அடுத்து என்னவெல்லாம் சங்கடங்களை பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள நேரிடுமோ என்று ஒரு விதமான பயங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க. ஜென்ம சனியை எதிர்கொண்டு வரக்கூடிய கும்பராசினருக்கு இந்த 2024 சனி வக்ர பயிற்சியில் பார்த்திங்கன்னா என்ன ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கும்பராசிக்கு கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா 7.5 சனியினுடைய 2வது கட்டமான ஜென்ம சனி நடந்து வருகிறது. இந்த கும்பராசிக்கு அதிபதியான சனி ராசியிலேயே அமர்ந்திருப்பது சசா மகா புருஷ யோகத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தினால் கூட ஜென்ம சனி என்பதனால ஒரு சில விஷயங்களில் மிக கடுமையான நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி இருப்பார். இந்த கும்பராசிக்கு 2024 சனி பயிற்சி முழுவதுமே ஜென்ம சனியாக நீடிக்கிறது. இருப்பினும் அடுத்த 4 மாதங்களுக்கு கும்பராசியிலே சனி வக்ரமாகி சஞ்சரிக்க இருக்கிறாரு. அதனால இந்த 2024 சனி வக்ர பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வக்ர சனி பயிற்சி ராசியிலேயே நடக்கிறது என்பதனால இதனுடைய தாக்கங்கள் பெரிய அளவுக்கு எதிர்மறையானதாகவோ அல்லது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்காது. உதாரணமாக கிரகம் வக்ரம் அடைவது என்பது ராசியில இருந்து முந்தைய ராசிக்கு பின்னோக்கி செல்வதை குறிக்கும். இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த வக்ர சனி பயிற்சினால சனி நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி செல்கின்றாரோ தவிர கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா முந்தைய ராசியான மகர ராசிக்கு செல்லவில்லை. கும்பராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் என்பது குறித்து இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்குமே ஜென்மசனி, அஷ்டமசனி, லாபசனி என்று எப்படி சஞ்சரித்தாலுமே ஒரே மாதிரியான பலன்கள் ஏற்படாது. அதே போல தான் இந்த 2024 ஜென்மசனி பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு பண விஷயத்தில் பலவிதமான நெருக்கடிகளையும் பணவரவு அல்லது வரவை விட அதிகப்படியான செலவுகளை உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி இருக்கலாம். இதற்கு காரணம் கும்பராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மகர ராசியினுடைய அதிபதியும் சனிதான். ராசிக்கு அதிபதியானவர் பின்னோக்கி செல்லும் பொழுது பொதுவாகவே மனதில் சஞ்சலங்களும் குழப்பமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதா தவறானதா என்று துணிச்சலாக எதையுமே பார்த்திங்கன்னா செய்ய முடியாத நிலைகளானது ஏற்படலாம். நீங்கள் எப்போதுமே செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே இது செய்தால் நன்றாக இருக்குமா என்று ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு உண்டாகலாங்க. ஏற்கனவே கும்பராசிக்கு 2024 சனி பயிற்சி பெரும்பாலான காலங்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான விரயம் அல்லது குடும்பத்திற்கான மருத்துவ செலவுகள் உள்ளிட்டவை ஏற்பட்டு வந்திருக்கலாம். இந்த நிலையில் ராசியிலேயே பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சியாவது கடன் வாங்கி செலவுகள் செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தலாங்க. எனவே முடிந்தவரை செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு சிக்கனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. சிறியதாக ஏற்படக்கூடிய உடல்நிலை பாதிப்புகளை உடனடியாக சரி செய்வது நல்லது. இல்லை என்றால் மருத்துவ செலவுகள் பெரிய அளவுக்கு ஏற்படலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு ஓரளவுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த தடைகள் அல்லது வேலை இல்லாத இருந்த நிலைகள் ஆகியவை பார்த்திங்கன்னா மாறி சாதகமான நிலைகள் தற்பொழுது நிலவி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனியினுடைய வக்ர பயிற்சி காலத்தில் அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு 2 விதமான பலன்களானது இப்பொழுது கிடைக்கும்.
சனி வக்ர பயிற்சி காலத்தில் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய கும்பராசினருக்கு அதற்கான முயற்சிகள் இப்பொழுது கைகூடும் சாத்தியங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, நீண்ட காலமாக வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினருக்கு இந்த ஆண்டில் சனி வக்ர பயிற்சியினுடைய காலகட்டத்தில் நல்ல வேலைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அதே போல் திடீரென்று இடமாறுதல் ஏற்படும், அதற்கான சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் அடைந்து இருந்தால் அடுத்த 4.5 மாத காலங்கள் ஜென்ம சனியாக இருந்தால் கூட மிகப்பெரிய பொற்காலமாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோதனை காலமாக அமைந்தால் கூட அவ்வப்போது மாறக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தலைமையில் அமர்ந்த சனி வக்ரம் அடைகிறது. ஜென்ம சனி காலங்கள் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களை எல்லாமே தாண்டி வந்திருப்பீர்கள். புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்களை நீங்கள் வாங்குவீர்கள். அதே போல பெண்கள் ஆடை பொன்னகைகளை வாங்கக்கூடிய நேரங்களாக அமைந்திருக்கிறது. மாணவர்களுக்குமே நல்ல கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் படிக்க வாய்ப்புகள் தேடி வரும். அதேபோல் பிள்ளைகளுக்கு திருமணங்களும் கைகூடி வரும். உறவினர்கள், நண்பர்களுடன் இது நாள் வரை இருந்து வந்த மன வருத்தங்களானது இப்பொழுது முடிவிற்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் சகோதரர்களுடைய வகையில் ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலையானது பார்த்தீங்கன்னா காணப்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்குங்க. அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. வீண் மனக்கவலைகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் அவசியம். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு தாமதப்படலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனங்கள் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம். அதேபோல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாங்க. அதேபோல் எச்சரிக்கையானது தேவை. பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வீண் கவலைகளானது உண்டாகலாங்க. அதே போல கலைத்துறையினருக்குமே கிரக சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாததுனால சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுத்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவரை பார்த்தீங்கன்னா மயக்குவது போலவே இருக்குங்க. இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியாக அமைந்துள்ளதுனால எங்கே இருந்தாலுமே ருசியான ஒரு உணவுகளை உண்டு மகிழ்வீர். அதே போல் பஞ்சமாதிபதி புதன் சஞ்சாரங்களானது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். சாமர்த்தியமாக காரியங்களையும் நீங்கள் செய்து வெற்றியும் பெறுவீர். அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். அதே போல் பணவரவுகள் திருப்தியை கொடுக்குங்க. உங்களுடைய செயல்திறமைகளானது இப்பொழுது கைகூடி வரும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். மனதில் நிம்மதியானது ஏற்படுங்க. சுற்றத்தினர்களுடைய வருகையானது உங்களுக்கு இப்பொழுது இருக்கும். நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சிகளானது ஏற்படுங்க. இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட நீங்கள் எளிதாகவே செய்து முடித்திடுவீர்கள். அதேபோல் மாணவர்களுடைய கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது. வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலைகளானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பிள்ளைகள் மூலம் பெருமையும் கிடைக்கும். வீடு வாகனங்கள் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அதில் சாதகமான பலன்களானது இப்பொழுது கிடைக்கும். அதே போல உங்களுக்கு மனக்குழப்பங்களானது நீங்கி தெளிவான சிந்தனையானது இப்பொழுது மேலோங்கும். பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்கள் புத்தி சாதனைத்தினால எதிலுமே வெற்றியும் பெறுவீர்கள். மற்றவர்களுடைய பாராட்டும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களுடைய கட்டாயத்திற்காக எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டாம். எந்த இடத்தில் பேசும்போதுமே கவனமாக பேசுவது நல்லது. வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். அதே போல விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். மனம் தளராமல் இருப்பது நல்லது. மேலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வீண் ஆசைகளானது பார்த்தீங்கன்னா தோன்றலாம்.
அதேபோல் மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட நன்று. அதேபோல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளானது இப்பொழுது அகலும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.